Please subscribe Sadhguru Sai Creations. முக்கியமாக ரத்தத்தில் ஏன் கிரியேட்டின் லெவல் அதிகமாகுது இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த கிட்னி டிசீஸ் வந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் போயிடுறாங்க. பிளட் ப்ரெஷர் பல வருடங்களாக எனக்கு இருக்குது. இதனால் முதல்ல பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம். நிறைய பேர் இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் வந்து சமைக்கக்கூட முடியாமல் டெய்லி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, லேட் நைட்டில் நம்ம வந்து அதிகமான உணவுகள் எடுக்கிறது. அப்போ கிரியேட்டின் லெவல் எப்படி நம்ம பாடியில் அதிகமாகுது, கிரியேட்டின்னா என்ன, இது அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுடலாமா இல்லை தானாக அதுவே சரியாயிடுமா? ஸோ அதை குக் பண்ணும்போதே அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஸ்மோக், அந்த புகை வந்து நம்ம மேலே படும்போதே கண்களில் அதிகமான ஒரு எரிச்சல் வரும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பாக நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்ன காரணங்களால் நமக்கு சிறுநீரக பிரச்சனை, முக்கியமாக ரத்தத்தில் ஏன் கிரியேட்டின் லெவல் அதிகமாகுது, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த கிட்னி டிசீஸ் வந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ கிரியேட்டின் லெவல் எப்படி நம்ம பாடியில் அதிகமாகுது, கிரியேட்டின்னா என்ன, இது அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுடலாமா இல்லை தானாக அதுவே சரியாயிடுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம உடலில் வந்து மெட்டபாலிசம்லாம் முடிஞ்சு நிறைய கழிவுகள் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து யூரியா சொல்கிறோம், யூரிக் ஆசிட், கிரியேட்டினின், அதுக்கப்புறம் வியர்வை மூலமாக, சிறுநீர் மூலமாகவும் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியேறுது. அது தேவையில்லாதது எல்லாமே கழிவுகளாக வெளியேறுது. இதை வெளியேற்றக்கூடிய ஒரு பணி தான் நம்ம சிறுநீரகங்கள் செய்யுது. இப்போ கிரியேட்டினின் வந்து அதிகமாக ப்ரோட்டீன்ஸு மற்றும் நம்ம உடலில் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எண்ட் ப்ராடக்ட் தான் கிரியேட்டினின். இது பேசிக்காக நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பொதுவாகவே நாங்கள் சிறுநீரகங்கள் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரியாவோ இல்லை யூரிக் ஆசிடோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், கிரியேட்டினின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த கிரியேட்டினோட அளவு 1.3 mg/dL. இந்த அளவு நார்மலாக இருந்தால் ஓகே. இதை தாண்டி கொஞ்சம் அதிகமாகுது, 1.5, 2, 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா நிச்சயமாக சிறுநீரகங்களில் நமக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த கிரியேட்டின் லெவல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிபி, பிளட் ப்ரெஷர் பல வருடங்களாக எனக்கு இருக்குது. இதனால் முதல்ல பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் தான். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது சிறுநீரகங்களில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, முக்கியமாக சிறுநீரகம் வந்து சுருங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக சுகர், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்பட்டு கிரியேட்டின் லெவல் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதயம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ், ஸோ டெய்லி நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம். நிறைய பேர் இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் வந்து சமைக்கக்கூட முடியாமல் டெய்லி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, லேட் நைட்டில் நம்ம வந்து அதிகமான உணவுகள் எடுக்கிறது. ஸோ இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் டேஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேஸ்ட் மேக்கர் மற்றும் என்னன்னே தெரியாத நிறைய உப்புக்கள், இப்போ குக் பண்ணுறவங்கள, அந்த மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள போய் பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி ரோட் சைட்லலாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை குக் பண்ணும்போதே அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஸ்மோக், அந்த புகை வந்து நம்ம மேலே படும்போதே கண்களில் அதிகமான ஒரு எரிச்சல் வரும். நம்ம ப்ரீத் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு இருமல் வர்றதோ இல்லை ஒவ்வாமை வர்றதோ, மூக்கை வந்து மூடிக்கிறோம், கண்ணை வந்து எரிச்சலாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். அந்த அளவுக்கு அதில் கெமிக்கல்ஸும் சால்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை உள்ளுக்கு நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்பட்டே தீரும். ஸோ அதனால் அந்த மாதிரியான அதிகமான உப்புக்கள், என்ன பெயர்னே தெரியாத உப்புக்கள் வந்து டேஸ்ட் மேக்கர்ஸாக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது சிறுநீரகங்கள் மொத்தமாக பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதோ, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது தொடர்பாக இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரஸ் தொற்று இருக்கும்போது, முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஸ்டெஃப்லோகாக்கல் குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன் நிறைய நபர்களுக்கு இருக்குது. பொதுவாக இன்ஃபெக்ஷன் இல்லாமலும் குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸ்கேனில் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம கிட்னியில் லட்சக்கணக்கான ஃபில்டர்ஸ் இருக்குது. இது வந்து குளோமெருலே அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டோ இல்லை அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் குறையும் போதோ நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குளோமருலஸ் வந்து பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத பட்சத்திலோ இல்லை அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை, புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சாப்பிடும்போது அந்த ஃபில்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தான் அதுவும் போராடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபில்டர்ஸ் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி சில நாட்களில் சுருங்கி செயலிழக்கவே ஆரம்பிச்சிடுது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நிறைய ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் பெயின் கில்லர் சாப்பிட்றோம். ஸோ பெயின் கில்லர் சாப்பிட்டாலே நிச்சயமாக சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது முக்கியமாக ஆல்கஹால், ஸ்மோக்கிங். இந்த கிரியாட்டின் லெவல் அதிகமாக நம்ம நிச்சயமாக ஸ்மோக்கிங் ஹேபிட் யாருக்கெல்லாம் இருக்கோ அது முழுவதுமாக அவாய்ட் பண்ணணும். இதில் வந்து சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நிச்சயமாக ஸ்மோக்கிங் ஹேபிட்டை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதனோட வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு காரணங்கள் நம்ம சொல்லலாம். நம்ம ரத்தத்தில் கிரியாட்டின் லெவல் அதிகமாகிறதுக்கு காரணம். இதனோடு சேர்ந்து கிரியாட்டினோட சேர்ந்து புரோட்டீன்யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தாலும், கிட்னி சைஸ் வந்து நார்மலாக இருந்தாலும் நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன காரணம்னே தெரியல, எனக்கு யூரின் போகும்போது நுரையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்மட்டோரியா அப்படின்ற கண்டிஷன். யூரின் பாஸ் பண்ணும்போது அதில் விந்தணுக்கள் கலந்து வெளியேறுது. இது ரெண்டுமே புரோட்டீன்யூரியா கண்டிஷனில் உள்ளுக்கு தான் வருது. அப்போ இந்த புரோட்டீன் லீக் ஆகிறது எதனால் ஏற்படுது? ஸோ தொடர்ந்து புரோட்டீன் லீக் ஆகும்போது 24 hours யூரின் வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து நம்ம புரோட்டீன் எந்த அளவுக்கு லீக் ஆகுது, ஆல்புமின் எந்த அளவுக்கு லீக் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லெவல் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3000க்குள்ளே இருக்கணும். 3000க்குள்ளே, அதாவது 2500 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்தால் இது நார்மல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ வந்து 3000க்கு மேலே போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு 9000 வரைக்குமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 11,000 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அதிகப்படியான புரதம் வெளியேறும்பொழுது உணவு முறையில் நிச்சயமாக கவனம் இருக்கணும். வேறு வழியே கிடையாது. நிறைய பேர் வந்து ஐயோ இதுக்கு இவ்வளோ டயட்லாம் சொல்கிறீங்களே, என்ன மேம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இது எப்படி நான் ஃபாலோ பண்ணுறது? ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது. டயாலிசிஸ் பண்ணுறவங்கள கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க, ஐயோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் இதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. அதுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் 2-3 மாதங்கள் இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இதிலேருந்து குணமாயிட்டே நம்ம போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும்போது அதற்கேற்ற உணவு முறைகளும் மருந்து முறைகளும் நம்ம எடுக்கணும். உணவு முறைகள் நம்ம சொல்லும்பொழுது டோட்டலாக உப்பு அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிந்த அளவுக்கு உப்பு குறைச்சி சாப்பிடுங்க. ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்திற்கு 2 கிராம் உப்பு அப்படின்றது போதுமானது. டோட்டலாக நம்ம புளியை வந்து அவாய்ட் பண்ணணும். அவுட் சைட் ஃபுட் எடுக்கவே கூடாது. புரதம் சார்ந்த உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இதில் வந்து ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இறைச்சி வகைகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து மட்டன் எடுக்கிறோம் இல்லை பீஃப் எடுக்கிறோன்னா டோட்டலாக அந்த ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய டயட் இன்டேக் பண்ணும்போது நமக்கு இன்னும் ப்ரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாகி கால்களில் வீக்கம், சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுரும். அதற்கு அடுத்தது உணவில் வந்து அதிகமாக பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களோ, கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் வகைகள், கீரை வகைகள், இதை எல்லாமே நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அப்போ உண்ணக்கூடிய உணவில் நம்ம இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றோன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு பாயில், ஸோ ஒரு கொதி தண்ணீரில் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த காய்கறிகளை லேசாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப எண்ணெயில் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணதோ இல்லை ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறதையோ நம்ம தவிர்க்கணும். இதில் முக்கியமாக காலில் வீக்கம் இருக்குது, இல்லை அடி வயிற்று பகுதி, தொடை பகுதியில் வந்து வீக்கம் இருக்குன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முக்கியமாக பற்று முறைகளை நம்ம எடுக்கலாம். இதில் பற்று அப்படின்னு சொல்லும்போது மூலிகைகள் சேர்ந்த கலவைகள் தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மூலிகைகளில் முக்கியமாக சுக்கு இருக்குது, இஞ்சி, இது ரெண்டோட சேர்ந்து சில மூலிகைகளும் நம்ம சேர்க்கிறோம். அந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இலை வகைகளை சேர்க்கலாம். இது வந்து மூக்கிரட்டை இலையோ இல்லை நெரிஞ்சல் இலை, நீர்முள்ளி இலைகள், அதுக்கப்புறம் வாதநாராயண இலைகள், இந்த இலைகளோட சேர்த்து இந்த மஞ்சளும் சேர்த்து நம்ம ஒரு பற்று மருந்தாக செய்கிறோம். மஞ்சள் மற்றும் சுக்கு, இது வந்து நீரை வந்து உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. இதில் கொஞ்சமாக படிகாரத்தை நல்லா பொடி பண்ணியும் இந்த பற்று மருந்தில் சேர்க்குறோம். இது வெந்நீர் விட்டு கலந்து
சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். இல்லைன்னா இஞ்சி ஒற்றடம் மட்டும் கொடுக்கலாம். இஞ்சி ஒற்றடம்ன்றது ஒன்றும் கிடையாது. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் ஒரு 100 கிராம் இஞ்சியை நல்லா தட்டி போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அது பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் பாயில் பண்ணதுக்கப்புறம் திக்கான ஒரு துணியில் நனைச்சி முதுகில் வந்து நம்ம 10 போட்டுகிட்டே வரணும். ஸோ இதை அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக சிறுநீரில் நமக்கு வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகுது, இல்லை குளுக்கோஸ் லீக் ஆகுது, சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கிரியாட்டின் லெவல் குறையும். EGFR அப்படின்னு சொல்லுவோம், குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். இந்த ரேட் வந்து கிட்டத்தட்ட 80க்கு மேலே இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு 80க்கு அபோவ் இருக்கிறதுக்கு பதிலாக எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கிறது, 8 இருக்கிறது, வெறும் 15 இந்த மாதிரியான நபர்களும் மருந்துகள் எடுத்து, சித்த மருந்துகள் எடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து நாளடைவில் குணமாயிருக்காங்க. ஸோ சிறுநீரில் நமக்கு புரதம் வெளியேறுது, ரத்தத்தில் கிரியாட்டின் ஓட லெவல் அதிகமாகுது, கிட்னியில் சுருக்கம் இருக்குது அப்படின்னா உடனடியான அதுக்கான உணவு முறைகளும் சித்த மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமான ஒரு ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.